சொல்லு பெரியப்பா, காருக்கு என்னாச்சு? என்னாச்சு பெரியப்பா? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். வா பாப்போம். அது கொடுங்க, என்னன்னு பாருங்க. என்னாச்சுன்னு சீக்கிரமா பாருங்க பெரியப்பா. பாக்குறமா, கொஞ்சம் பொறு. என்னன்னு தெரியல, நல்லா தானே இருந்தது வண்டி, திடீர்னு ட்ரபிள் பண்ணுது. என்ன பிரச்சனையா இருக்கும்? பெரியப்பா என்ன இதெல்லாம்? காலையிலேயே கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ண மாட்டீங்களா? நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. பதட்டப்படாத, இன்னும் டைம் இருக்கு, போயிடலாம். சீக்கிரமா பாருங்க பெரியப்பா. பாக்குறேன். என்னம்மா, வண்டி பிரேக் டவுனா? ஆமா ஐயா, வண்டியை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, ஏதாவது அவசரமா போகணும்னா என் வண்டியில வரீங்களா? நான் ஊருக்குள்ள கொண்டு போய் விட்டுறேன். ஹலோ, யார் நீங்க? வந்தீங்களா? வேலை என்னன்னு பாருங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். மூட்டையெல்லாம் ஏத்திட்டு வண்டியில எங்க உட்காரணும்? கிளம்புங்க சார். ஆபத்துக்கு உதவலான்னு பார்த்தேன். உங்களுக்கு உதவுறதுல ஆண்டவனுக்கே விருப்பம் இல்ல போல. சரி சரி. அதுதான் நீங்களே உங்க வாயால வந்த உதவிய வேண்டான்னு விரட்டி அடிக்கிறீங்க. கிளம்பலாம் கிளம்பலாம் கிளம்பலாம். என்ன போங்க. பெரியப்பா என்ன ஆச்சு? பார்த்துட்டு தான் இருக்கேன், என்ன பிரச்சனைன்னு தெரியல. பெரியப்பா ஒண்ணு பண்ணுங்க, பானட் லாக் பண்ணிட்டு வாங்க, நாம நடந்தே பஞ்சாயத்துக்கு கிளம்பலாம். ரொம்ப தூரமாச்சேமா? இல்ல போலாம். க்ளோஸ் பண்ணுங்க, லாக் பண்ணிட்டு வாங்க சீக்கிரம். பாத்துமா, ஜாக்கிரதை. ஆத்தா, இந்த பஞ்சாயத்துல என் முத்து மாமாவுக்கு ஆதரவா தீர்ப்பு வரணும். உன் அருளால இந்த ஊரோட முதல் மரியாதை மறுபடியும் மாமாவுக்கே கிடைக்கணும் ஆத்தா. சுதா, பாத்துமா.
ஐயோ ஐயோ ஸ்வேதா ஸ்வேதா என்னாச்சுமா? எழுந்துருமா. ஏம்மா அடிக்கடி பட்டுச்சா? ஒண்ணும் இல்ல. ஐயோ பெரியப்பா, டாக்குமெண்ட் எங்கேயோ விழுந்துருச்சு. கொஞ்சமா எடுத்துட்டு வரேன். ஸ்வேதா எடுத்துட்டா. ஆ, ஆறுமா ஒன்னாகலையே. நல்ல வேளை நம்ம பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வச்சிருக்கோம் பெரியப்பா. சேஃபா இருக்க. தண்ணியில விழுந்தோ ஒன்னும் ஆகல. போலாமா? சரி பெரியப்பா, போலாம். வாங்க. வெண்ணிலா, இனிமே உனக்கு எல்லாமே சாதகமா தான் நடக்கும். கவலைப்படாம இரு. ஆத்தாவோட அருள் உனக்கு நிரந்தரமா கிடைக்கும் வெண்ணிலா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம். வழியில எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஒரு வழியா டாக்குமெண்ட்டை காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம். இந்த கோஷ்டி மொத்தமும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கு போல இருக்கு. பாத்தீங்களா? அதுங்க எந்த சாமியை எத்தனை தடவை உருண்டு பரண்டு வேண்டிக்கிட்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும். கண்டிப்பா அவங்களுக்கு இந்த சொத்து ஒட்டவே ஒட்டாது. என்னப்பா எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இன்னைக்கு காலையில பஞ்சாயத்து கூடும்போது டாக்குமெண்ட்டை காமிச்சு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆனா செக் பண்றதுக்கு சீனியர் லாயர் வந்து சேர்ந்ததா தெரியலையே.
சரி, ஒருவேளை அவர் வந்து சேரலன்னா நம்ம என்ன பண்ணலாம்? மாமா நம்ம நினைச்சு பயந்தது சரிதான். நம்ம லாயர் ஏதோ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதான் இவ்ளோ திமிரா பேசிட்டு இருக்கா. ஆமா ரசாதி. என்ன மாமா இப்படி சொல்றா? வெண்ணிலா பொறுமையா இரு. நடக்கிறது நடக்கட்டும். என்ன உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்களே? விஷயத்த எங்களுக்கும் சொன்னாதானே தெரியும். சொல்லுங்க, என்னாச்சு? தலைவரே, நீங்க சொல்லுங்க. வரவேண்டிய ஆள் வரலனா தீர்ப்பு உனக்கு சாதகமா தான் வரும். அப்போ எனக்கு சாதகமா தான் நீங்க தீர்ப்பு சொல்ல போறீங்க. அந்த லாயர் தான் இது வரைக்கும் வந்து சேரலையே. யார் சொன்னது நான் வரமாட்டேன்னு? சார், நீங்க வராம போயிடுவீங்கன்னு ரொம்ப பயந்துட்டோம் சார். என்னை வரவிடாம தடுக்கிறதுக்கு நிறைய வேலை நடந்தது. அத்தனையும் மீறி தான் வந்திருக்கேன். ஆபத்துக்கு உதவலான்னு பார்த்தேன். உங்களுக்கு உதவுறதுல ஆண்டவனுக்கே விருப்பம் இல்ல போல. சரி சரி. அதுதான் நீங்களே உங்க வாயால வந்த உதவிய வேண்டான்னு விரட்டி அடிக்கிறீங்க. நீ ஏன் கார்ல போ. சார், என்ன உங்க கார்ல போக சொல்றீங்க? அப்புறம் நீங்க எப்படி சார் வருவீங்க? நீ பயப்படாம போயா. பஞ்சாயத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் அங்க இருப்பேன். இங்க பாரியா, நீ சீனியர் லாயர் யோகானந்தம், நான் லாயர் கணேஷ். மனசுல நல்லா பதிய வச்சுக்க. யாராச்சும் உன்னை வழியில மடக்குனா கூட நீ யாருன்னு சொல்லுவ? நான் தான் சீனியர் லாயர் யோகானந்தம்னு சொல்லுவேன். மறுபடியும் நம்ம ஏமாந்துட்டோம் போல இருக்கு. அப்படி வரலன்னா நான் பஞ்சாயத்துக்கு நேரத்துக்கு வந்திருக்க முடியாது. சில பேர் பொணங்கொத்தி கழுகு மாதிரி எப்படா அடுத்த சொத்தை அடையலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்கள சமாளிக்கணும்னா அவங்கள விட ஒரு படி மேல போய் தான் யோசிக்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் உட்காருங்க சார். உட்காருங்க சார். அவர் உட்காருங்க. உட்காருங்க சார். வணக்கம். உட்காருங்க சார். ஊர் பெரியவங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் மட்டும் இப்படி கெட்ட போட்டு வரலன்னா ஊர் எல்லையிலே என்ன புடிச்சு வச்சிருப்பாங்க. வேற யாரும் இல்ல, அது இதோ இவங்க ஆட்கள் தான். சீனியர் லாயரே வந்துட்டாரு. சீனியர் லாயர், ஜூனியர் லாயர்னு வேற யார் வேணாலும் வரட்டும். நம்ம கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் பக்காவா இருக்கு. அவங்க தான் நேத்தே பார்த்து சொல்லிட்டாங்கல்ல. தைரியமா கொடுங்க பெரியப்பா. அந்த டாக்குமெண்ட்டை கொடுமா.
எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சுதுங்களா? சொத்து முழுசும் எனக்கு தான்னு. ஒரு நிமிஷமா, என்ன பேச விடுமா? நீ ஏன் பேசிக்கிட்டு இருக்க? இங்க நீ குற்றவாளியா குற்றம் சாட்டப்பட்டிருக்க, அது ஞாபகம் இருக்குல்ல? அப்படி இருக்கும்போது நீ மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா இருமா. ஐயா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க தாராளமா முத்தரசனுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதைய பண்ணலாம். ஏன், அவரோட பெரிய வீட்டுக்கு போய் சகல உரிமையை எடுத்துக்கலாம். ஏன் இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு? நான் இப்பவே ஏன் சைடு லாயரை வர வைக்கிறேன். முதல்ல அந்த பத்திரத்தை புரட்டி பாரு. பத்திரத்துல எழுதி இருக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். என்னம்மா ஒன்றும் புரியலையே. அதுல சம்மதிக்கிறேன்னு கையெழுத்து போட்ட முத்தரசனோட கையெழுத்து எங்க இருக்கு? நீ போய் உன் வக்கீல கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே, வக்கீல கூட்டிட்டு வா, இல்ல ஜட்ஜ கூட கூட்டிட்டு வா, யார வேணாலும் கூட்டிட்டு வா. கையெழுத்தே இல்லாத பத்திரத்தை வச்சுக்கிட்டு நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. இத கூட பார்க்காம தான் இங்க வந்து இருமாப்பா பேசிட்டு இருக்கீங்களா? உன் மேல நியாயமா எங்க எல்லாருக்கும் கோவம் தான் வரணும். ஆனா நீ காமெடி பீஸ்ன்னு நிரூபிச்சிட்டல. எல்லாரும் சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு உன்னோட நிலைமை. ஒரே கைக்குட்டி சிரிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். நல்லா பாத்துக்கோ. ஏய் காமெடி பீஸ் உன்னதான். அதான் காமெடி பீஸ் ஆட்டியா, அதுக்கப்புறம் ஏன் முறைச்சிட்டு? அடுத்தவங்களோட சின்ன பொருளுக்கு கூட ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ அடுத்தவங்களோட சொத்துக்கும் அடுத்தவங்களோட புருஷனுக்கும் ஆசைப்படுற. என்ன பண்ணுறது, உன் பொறப்பு அப்படி. என் மாப்பிள்ளை முத்தரசனும் என் தங்கச்சி வெண்ணிலாவும் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணதில்லை. நல்லதான் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு நல்லது நடக்குது. ஆனால் உனக்கு போலாம். ஏய் இரு இரு இரு
இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை கோயிலில் பரிவட்டம் கட்ட போறாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போயேன். ஹலோ. என்ன ஐயோ பயமா இருக்கு, அப்படிலாம் பார்க்காத. என்ன நாங்கெல்லாம் திருவிழா முடிச்சு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ள உன் பொட்டு படுக்க எல்லாத்தையும் தூக்கி காலி பண்ணிடணும், புரியுதா? ஸ்வேதா கையில வச்சிருக்கிற பத்திரம் போலிங்கிறதுனால அந்த வீட்டுக்கு முத்தரசன் ஐயா எந்த தடையும் இல்லாம குடியேறலாம். ஸ்வேதா உடனடியா அந்த வீட்டை விட்டு வெளியே வரணும்னு நான் தீர்ப்பு சொல்றேன். அதே மாதிரி முத்தரசன் ஐயாவுக்கு பரிவட்டத்தை கட்டி கோயில் திருவிழாவை தொடங்கலாம். கோயில்ல இருந்து பூர்ண கும்பத்தை கொண்டு வந்து முத்தரசன் ஐயாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போலாம். ஸ்வேதா, தயவு செஞ்சு சொன்னா கேளு, கொஞ்சம் நில்லுமா. இந்த ஊருக்குள்ள வரும்போது எத்தனை எதிர்பார்ப்போட கனவுகளோட வந்தேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப எல்லாரும் என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துரத்தி அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கல்ல நீங்களே. விட மாட்டேன் பெரியப்பா, விடவே மாட்டேன். எனக்கு கிடைக்காத வாழ்க்கை சந்தோஷத்தையும் அந்த வெண்ணிலா அனுபவிக்க நான் விடவே மாட்டேன். அந்த வீடு எனக்கு கிடைக்கணும்னு நான் நினைச்சதே நான் வாழ வேண்டிய இடத்துல அவ வாழக்கூடாதுன்னு நினைச்சுதான். இப்ப மொத்தமும் பொய்யாயிடுச்சு. அவ கனவு மொத்தமும் தரமட்டமாக்கி நான் வேடிக்கை பார்க்கணும். நான் போகாத அந்த வீட்டுக்குள்ள அவ அடி எடுத்து வைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் பெரியப்பா. எனக்கு இல்ல நானதுக்கு அப்புறம் அது அவங்களுக்கும் கிடைக்கவே கூடாது. என்னம்மா என்ன பேசுறீங்க? ஆமா, என்னோட குணமே அதான் பெரியப்பா. நான் ஆசைப்படுற பொருள் எனக்கு கிடைக்கணும், இல்ல மொத்தமா அழியணும். விட மாட்டேன், விடவே மாட்டேன். அந்த வீடு இடிஞ்சு தரமட்டமாகணும். அதை நான் கண் குளிர பார்க்கணும். வேண்டாம்மா, சொன்னா கேளுமா. நீங்க சொன்னா கேளுங்க பெரியப்பா. உடனே ஜேசிபிக்கு போன் பண்ணுங்க. அந்த வீடு இடியறது நான் பக்கத்துல நின்னு பார்க்கணும். பெரிய பிரச்சனையாயிடும் ஸ்வேதா. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் யோசிக்காம எந்த விஷயத்தையும் பேச மாட்டேன். எனக்கு இனிமே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அந்த வீடு இடிஞ்சு தரமட்டமாகணும். நான் அதை மனசறிஞ்சு சொல்றேன். ஜேசிபியை வர சொல்லுங்க. வீட்டுக்கு போறதுக்கு முன்னால அந்த ஜேசிபி வீட்டுக்கு முன்னாடி இருக்கணும். போன் பண்ணுங்க. ஹலோ. வந்துடும்.
சொல்லுங்கம்மா. வா உள்ள விடு. வீட்டுக்கு முன்னாடி உள்ள இந்த முள்ள தானே க்ளீன் பண்ணணும். நான் முள்ளால எடுக்க தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடானா முள்ள கிளியர் பண்றேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. மொத்தமா வீட்டையே இடிக்கணும். என்னம்மா சொல்றீங்க? இது ஜமீன் முத்தரசனையா வீடு. இத போய் இடிக்க சொல்றீங்க? ஓய், யார் முன்னாடி என்ன பேசுற? உனக்கு பணம் கொடுக்கறது நான். அப்படி இருக்கும்போது நான் வீட்டை இடிக்க சொன்னா இடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். நான் என்ன இந்த குடும்பத்துக்கே சம்பந்தம் இல்லாத வெளியாளா என்ன? இந்த வீட்டு சொந்தக்கார பொண்ணு தானே. சொன்னத செய். இடிச்சு தர மாட்டோமாக்க. இங்க பாருங்கம்மா, நீங்க என்னதான் பணம் கொடுத்தாலும் என் மனசாட்சிக்கு விரோதமா என்னால நடந்துக்க முடியாதுமா. என்னை பொறுத்த வரைக்கும் இது வீடு இல்லம்மா, கோயில். கோவிலா? போ, போய் மணி அடிச்சு சாமி கும்பிடு போ. சும்மா பலவலன்னு பேசிக்கிட்டு ஏய், இடிக்க சொன்னா இடிச்சு தள்ள வேண்டியதானே. இப்போ நீ இடிக்க போறியா இல்லையா? இல்லன்னா எவ்வளவு பணம் வேணும்னாலும் சொல்ல, கேட்டு வாங்கிக்கோ. நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, ஏன் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த வீட்டை இடிக்க என்னால முடியாதுமா. இதே வீட்டுல வச்சு ஐயா எங்களை மாதிரி ஏழை ஜனங்களுக்கு எத்தனை முறை சோறு போட்டிருக்காரு தெரியுமா? பசி பட்டினி எது வந்தாலும் இவரை தேடிதான் வர்றோம். அவ்வளவு ஏன் எங்க வீட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்குனதே அந்த ஐயா தான். அப்படியாப்பட்ட புனிதமான வீட்டை இடின்னு சொன்னா என்னால முடியாதுமா. அதான். முடியாதா? முடியாது. சரி, ஒரு நிமிஷம். இறங்கு, இறங்குடா. இறங்கு. சும்மா சொன்னதை செய்யாம எதிர்த்து பேசிட்டு இருக்க. என்னம்மா அடிக்க வர்றீங்க? இப்பவே முத்தரசன் ஐயாட்ட போன் பண்ணி சொல்லிடுவேன். ஏய், நீ போய் முத்தரசனுக்கு சொல்லு, இல்ல வேற யாருக்கு வேணாலும் சொல்லு. நீங்களாம் வரும்போது இந்த வீடே இருக்காது. கிளம்புடா. மொபைல புடிங்க பெரியப்பா, புடிங்க. முத்தரசன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸ்வேதா, ஆக்குமா.
நிறுத்துங்க நிறுத்துங்க. டேய் தள்ளி போடா. வேணாம் நிறுத்து ஸ்வேதா, வேணாம். உனக்கு என்ன வீணா அடிபட்டு பைத்தியம் செத்துறாத. போச்சா? ஓரமா போ. எதுக்காக இப்ப இந்த வீட்டை நீ இடிக்க போற? என்னம்மா இவன் சொல்றது கேட்க மாட்டேங்கிறான்? அண்ணா விலகுங்க, மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போயிடுங்க. ஐயோ, இல்லனா உங்க மேலயும் வண்டியை ஏத்த வேண்டி இருக்கும். நான் கொலை வெறியில இருக்கேன், ஏத்திடுவேன். கிளம்புங்க. முடியாது, முடியவே முடியாது. எதுக்காக இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ற? ஏய், பைத்தியக்காரத்தனமா? நான் பைத்தியக்காரி தான். எப்போ எந்த அங்கீகாரமும் இந்த வீட்ல எனக்கு கிடைக்கலையோ அப்பத்துல இருந்தே நான் பைத்தியக்காரி தான். எனக்குன்னு அடையாளம் தராத இந்த வீடு நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிற இந்த வீட்டை நான் இடிச்சே தீரணும். இந்த வீட்ல யாரையுமே சந்தோஷமா வாழ விட மாட்டேன். இந்த வீட்டை விட்டு வைக்கவே மாட்டேன். பாருங்க, குறுக்க வந்தா உங்களையும் இடிக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன். என்னையும் அடிச்சு தூக்கிடுவேன் நீ. எங்க தூக்கு பார்க்கலாம், தூக்கு. வேண்டானா, நான் செம்ம கோவத்துல இருக்கேன். உங்களை கொன்னுருவேன்னு வெறும் வார்த்தைக்கு மட்டும் சொல்லல. பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற என் மனசுல எடுத்து சொல்றேன். ஸ்வேதா, என் உயிரே போனாலும் நான் விலக மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. டேய் போ, அந்த பக்கம் சொன்னா கேட்க மாட்டா. செத்து போ. ஸ்வேதா, சொல்றத கேளு. வேணாம், சொன்ன கேளு. நிறுத்து, போயிடு. நிறுத்து ஸ்வேதா. ஸ்வேதா, என்ன பண்ற நீ? கடைசில என் புருஷனை கொல்ல வரியா? அண்ணே, உங்களுக்கு நான் அதே தான் சொல்றேன். யாரு குறுக்க வந்தாலும் சரி, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். இந்த வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கிட்டு தான் போவேன். ஏய், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுற. இது நான் பிறந்து வளர்ந்த வீடு. இந்த வீட்டையே இடிக்கிறேன்னு சொல்ற? அண்ணே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஊர் முன்னாடி என்ன மொக்கையாக்கிட்டாங்க. இந்த ஊரே என்ன பார்த்து சிரிச்சது தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு நான் பதிலடி கொடுத்தே ஆகணும். அதுக்காக நான் பிறந்து வளர்ந்த வீட்டையே இடிப்பியா? சத்தியமா விட மாட்டேன் ஸ்வேதா, சத்தியமா விட மாட்டேன். ஏய், நானும் என் புருஷன் இந்த வண்டி முன்னாடி தான் நிப்போம். இடிடி பாப்போம், என்னதான் பண்றேன்னு பாப்போம். இடிடி. அண்ணி, இத்தனை நாள் சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க, எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களையும் நான் அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். பாத்தியா ஜிலேபி, இப்போது இவளோட சுயரூபத்தை புரிஞ்சுக்க. இத்தனை நாளா நீ கூட இருந்ததை மறந்துட்டு என்ன பேச்சு பேசுறா பாரு அவ. ஏய், என்ன சொன்ன? இடிப்பியா? எங்க இடிடி பாப்போம், இடிடி பாப்போம். இங்க இருந்து நான் ஒரு ஆட்டு கூட அசர போறதில்ல. வேண்டாம், சொன்ன கேளு. ஜிலேபி, வேண்டாம் ஜிலேபி, வேண்டாம். ரெண்டு பேரும் போயிடுங்க. வேண்டாம் சொன்னா, நிறுத்து ஸ்வேதா, சொன்ன கேளு. சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஜிலேபி, வேண்டாம். வேண்டாம், சொன்ன கேளு. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். நிறுத்து, நிறுத்து, ஸ்வேதா, நிறுத்து. ஸ்வேதா, நிறுத்து ஸ்வேதா. ஸ்வேதா, வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். ப்ளீஸ், சொன்ன கேளு, புரிஞ்சுக்க ஸ்வேதா. ஜிலேபி, ஸ்வேதா, நிறுத்து ஸ்வேதா. வேண்டாம், வேண்டாம், சொன்ன கேளு. நம்ம எல்லாரும் வாழ்ந்தோம் ஸ்வேதா, தாழ்ந்துட போகாத, புரிஞ்சுக்க. நிறுத்து ஸ்வேதா. விடுங்க, என்ன விடுங்க. வேண்டாம் முத்தரசே, நீ பண்ணது சரியில்லை. டேய் விட்றா, டேய்.
ஐயோ அடி ஏய் ஆமான்னு பார்க்க தூக்கி போட்டு மிதிச்சிடும் திமிரா உனக்கு யாரு வீட்டை யார் இடிக்கிறது வெட்டி போட்டுருவ சொல்லிட்டேன் எவ்வளவு தைரியம் உனக்கு தங்கச்சி வெளியே வண்டி ஏத்துவே நீ பார் என் குடும்பத்துக்கு தான் உன்னை ஆச்சு கண்டது வெட்டி இங்க புதைச்சிருவோம் உன்னை வெளியே போ வெளியே போ முத்தரச தம்பிக்காக தான் பாக்குறோம் ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு தம்பி கைய சச்சா போதும் உன்னை அடிச்சா கொரடுவோம் வேண்டாம் ஸ்வேதா இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இரு ஜனங்களாம் கோவமா இருக்காங்க போயிடலாம் வாமா வாமா போலாம் வா நம்ம போலாம் வெளியே போமா வெளியே போமா போமா வெளியே வெளியே போமா வெளியே போறியா இல்லையா வெளியே போமா போமா வெளியே சொல்றேன்ல போமா வெளியே ஏய் வெளியே போ போங்க ஜாலரா தட்டுங்க மாலை புடிச்சிட்டு போயிட்டு போங்க மாமனா நீ போயா